அனைவருக்கும் வணக்கம். கருணை பொங்கும் சப்த கன்னியர். மதுராநகத்தை அடுத்த முதுகரை கிராம குளக்கரையில் உள்ள சப்த கன்னியரை பொங்கல் வைத்து வணங்கி வழிபட தாலி பாக்கியம் நிலைத்திருக்கும் என்பது நம்பிக்கை. சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள காளி கோவிலில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சப்த கன்னியரை தரிசிக்கலாம். இவர்களுக்கு முன் உள்ள பிரார்த்தனை பீடத்தில் பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை எழுதி கட்டினால் அவை விரைவில் நிறைவேறி விடுகின்றன. ஈரோடு அம்மாப்பேட்டையை அடுத்த நெருஞ்சிப்பேட்டை காவேரி ஆற்றின் நடுவே உள்ள கன்னிமார்த்திட்டில் சப்த கன்னியர் புடைப்பு சிற்பமாக அருள்கின்றனர். ஆடி மாதம் இவர்களுக்கு பொங்கலிட்டு வழிபட்டால் படகு விபத்து ஏற்படாமல் இவர்கள் காப்பார்கள். திண்டுக்கல் நத்தம் அருகே கரந்தமலையில் அருளும் சப்த கன்னியர்கள் குடும்ப ஒற்றுமைக்கும் தொழில் விருத்திக்கும் அருள்கின்றன. நாகை தரங்கம்பாடி செம்பனார் கோவிலில் உள்ளது சுவர்ணபுரீஸ்வரர் ஆலயம். இங்கு 9 இலையில் மங்கள பொருட்களை வைத்து சப்த கன்னியரை வணங்கி 7 இலைகளை தானமாகவும் 1 இலையை பூஜை செய்பவருக்கும் மற்றொரு இலையை யாரோ ஒரு உறவினருக்கும் தர தோஷங்கள் நீங்குகின்றன. கள்ளக்குறிச்சியை அடுத்துள்ள கச்சிராபாளையத்தில் நாகப்புத்து மாரியம்மன் ஆலயத்தில் சுதை வடிவிலும் 7 புற்றுக்கள் வடிவிலும் சப்த கன்னியரை வணங்கலாம். நாகதோஷத்தை விலக்கும் தலம் இது. திருப்போரூர் செங்கல்பட்டு பாதையில் உள்ள செம்பாக்கம் கிராமத்தில் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் உள்ளது. இங்குள்ள சப்த கன்னியருக்கு பொங்கல் வைத்து வழிபட திருமண தடைகள் நீங்குகின்றன. கோயமுத்தூர் மருதமலையில் பாம்பாட்டி சித்தர் சன்னதியின் அருகே சப்த கன்னியர் விசேஷமாக வழிபடப்படுகின்றனர். கன்னிப் பெண்கள் 3 வெள்ளிக்கிழமைகள் விரதம் இருந்து இவர்களுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்ய அவர்களுக்கு விரைவில் திருமணம் நிச்சயமாகிறது. நன்றி, வணக்கம்.